Godson Public School, Number 6, Surapet Main Road, Thirumal Nagar, Chennai 600099, Tamil Nadu. கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் சென்னை மாநகரில் தற்பொழுது தரைக்காற்று வீசி வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த சூழலில் தற்பொழுது ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறதே. வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பா சொல்லுங்க. கோடை காலத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோமென்றால் இந்த வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. குறிப்பாக வேலூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோமென்றால் கடந்த 2 நாட்களில் மட்டுமே வெயிலின் தாக்கமானது கிட்டத்தட்ட 45 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கமானது இருந்து வந்தது. இது மட்டுமல்லாமல் ஒரு பக்கம் வெயிலின் தாக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இந்த குளிர்ச்சியான சூழலானது நிலவுகிறது. குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் பெய்து வருகிறது. அந்த அடிப்படையில் சென்னை புறநகர் பகுதியில் மட்டுமே கடந்த ஒரு மாதங்களாக வெயிலின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டது. ஏனென்றால் 20 டிகிரி செல்சியஸிலிருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வரை பார்த்தோம்னால் 48 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கமானது இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் வெயிலின் தாக்கத்தினால் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதும் மிகவும் கடும் அவதிக்கு உள்ளாகி இருந்தனர். அந்த அடிப்படையில் தற்பொழுது பார்த்தோம்னால் இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது. கடந்த 3 மாதங்களாக வெயிலின் தாக்கத்தினால் பொதுமக்களும் சரி, பல்வேறு தரப்பு மக்களும் சரி கடும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் இன்று சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே குளிர்ச்சியான சூழல், வெயிலின் தாக்கம் இல்லாமல் மழை காலம் போன்று காட்சியளித்து வருகிறது. அந்த அடிப்படையில் சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் பட்டினப்பாக்கம் கடற்கரை, மேலும் மெரினா கடற்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பார்த்தோம்னால் தரைக்காற்று வீசி வருகிறது. கடற்கரை பகுதிகளில் எப்பொழுதுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்துதான் காணப்படும். அந்த வகையில் வழக்கத்தை விட 2 மடங்காக இந்த தரைக்காற்றை வீசி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சிக்குள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் வழக்கத்தை விட இன்று சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளை முன்னிட்டு கடற்கரை ஓரம் பகுதிகளில் பார்த்தோம்னால் பொதுமக்களின் வருகையும் இந்த சுற்றுலா பயணிகளின் வருகையும் சற்று அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே குளிர்ச்சியான சூழல் நிலவி இருப்பதால் பொதுமக்களும் சரி, வாகன ஓட்டிகளும் சரி மிகவும் மகிழ்ச்சிக்குள்ளாகினதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு, காட்சிகளை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.